உடனே அவ ஹீரோ கிட்ட அப்ப நான் செத்துட்டேன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ அவகிட்ட நீங்க எல்லாரும் எப்பவுமே என்கிட்ட தான் செத்ததுக்கு ப்ரூஃப் கேக்குறீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற கண்ணாடியை காட்டுறாரு. அதை பார்த்தாவ நான் ஏன் செத்து போன பணம் மாதிரி தெரியறேன்னு கேக்குறா. ஏன்னா நம்ம பாக்குற அவளோட உருவத்துக்கும் அவளை கண்ணாடியில பாக்குற உருவத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ ஏன்னா நீ ஏற்கனவே செத்துட்ட அதனாலதான் அப்படி தெரியற அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம ஹீரோயின் ஒரு வழியா நான் செத்துட்டேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற ஸ்கூல்ல அவளோட ஸ்டூடெண்ட் ஜாக்னு ஒருத்தன் இருப்பான். அவன் கீழ இருந்து ஜன்னல் வழியா நம்ம ஹீரோயினை பாக்குறான். அவன் பாக்குறத நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. அந்த ஜாக் அடிக்கடி இந்த மார்ச்சுவரி பக்கம் வந்துகிட்டு இருக்கிறதையும் நம்ம ஹீரோ அடிக்கடி கவனிப்பாரு. இப்ப கட் பண்ணோம்னா நம்ம ஹீரோயினை ஃபியூனரலுக்காக ரெடி பண்றாரு. அவங்க அம்மா கேட்ட மாதிரி அவளோட முடியோட கலர்லாம் மாத்துறாரு. இந்த நேரத்துல அவ ஹீரோ கிட்ட நம்ம ஏன் சாகுறோம்னு கேக்குறா. அதுக்கு அவரு இந்த லைஃப் எவ்வளவு முக்கியம்னு மத்தவங்க உணர்றதுக்காக தான் நம்ம சாகுறோம்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாரு. அவ தூங்க ஆரம்பிக்கிறா. அடுத்து நம்ம ஹீரோயினோட ஸ்கூல்ல போயிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டு வெளியில வர்றான். அப்ப அங்க வந்த நம்ம ஹீரோயினோட ஸ்டூடெண்ட் அவன்கிட்ட நேத்திக்கு நான் என்னோட டீச்சர் ஆனாவை பார்த்தேன் அப்படின்லாம் சொல்றான். அதை கேட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல அவ செத்துட்டா அவ உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். ஆனா அந்த சின்ன பையன் அவன்கிட்ட இல்ல நான் ரெட் கலர் ட்ரெஸ்ல பார்த்தேன்லாம் சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட ரெட் கலர் ட்ரெஸ்ஸே கிடையாது அவ உண்மையாலுமே செத்துட்டா உனக்கு புரியலையா அப்படின்னு சொன்னோன்னே அந்த சின்ன பையன் அவன்கிட்ட உனக்கு அவங்க மேல லவ்வே இல்ல அதனாலதான் இப்படி சொல்றீங்கன்னு சொன்னோன்னே இவன் செம்ம டென்ஷனாய் அவனை போட்டு அடிச்சிடறான். இதெல்லாம் சுத்தி நின்னு பாத்துக்கிட்டு இருந்த எல்லாரும் கவனிச்சு அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப கட் பண்ணோம்னா யாரோ இன்னொருத்தரோட ஃபியூனரலுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஜாக் வர்றான். அவன்கிட்ட நம்ம ஹீரோ வந்து நீ நேத்துக்கு அண்ணாவை பார்த்தது உண்மைதான் அது எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் உனக்கு எனக்கும் தான் இருக்கு. இதே கிஃப்ட் ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் இருந்துச்சு. அதை வச்சுதான் அவர் லாசரஸை ரைஸ் பண்ணி அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. இதனால நீ பயப்படாத. மத்தவங்க நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் உனக்கு ட்ரெயின் பண்றேன்லாம் சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் கார்ல வர நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு கடையில ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு பொம்மையை பாக்குறான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கிட்ட இதே மாதிரி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் இருந்துச்சுன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. அப்ப அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி அவ உயிரோட இருக்கலாமோ அப்படின்லாம் டவுட் வருது. உடனே அவன் ஓடி வந்து மார்ச்சுவரியில அவளை பார்க்கணும்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அவன்கிட்ட நீ அவளை பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். ஆனா அவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அங்க போன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிருப்பாரு. அங்க நம்ம பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் இவன் கிட்ட நம்ம ஹீரோயின் செத்த ரிப்போர்ட்லாம் எடுத்து போடுறான். ஆனா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அதை நம்பல. உடனே அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இங்க பாரு நீ முதல்ல அந்த சின்ன பையனை போட்டு அடிச்ச அதுக்கப்புறம் மார்ச்சுவரிக்கு போயிட்டு அங்க சண்டை போட்டிருக்க. இப்ப இங்க வந்து ஆக்சிடென்ட்ல செத்தாவ சாகலன்னுலாம் சொல்ற. இவ்வளவு நாள் கூட இருந்தவ உன்னை விட்டு பிரிஞ்சு போனோன்னா உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.